கிறிஸ்தவர்களுக்கு அநேக உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும். அதற்கு மத்தியில் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். 74 வருஷம் ஆண்டவரனை அபிஷேகம் பண்ணி பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிறகு ஊழியத்திற்கு அழைத்தார். நான் நினைச்சேன், ஊழியன்னா எவ்வளவு மகிமையான ஒரு காரியம், எல்லாரும் என்னை உற்சாகப்படுத்தி உதவி செய்வார்கள் என்று எண்ணி ஊழியத்தை ஒப்பு கொடுத்து வந்தேன். ஆனா என்ன கிடைத்தது தெரியுமா? நிந்தைகள். ஆண்டவரிடத்தில் ஒரு நாள் நடு இரவு என் அறைக்குள்ளே முழங்கால் படிட்டு அழுதேன். ஆண்டவரே, என்னை விட்டு விடும், லார்ட் லீவ் மீ அலோன், என்னை விட்டு விடும், நான் அந்த ஊழியம் செய்யலை, என்னை விட்டுவிட, ஏதாவது வேலை செய்து உமக்கு என்னால் முடிந்த ஊழியத்தை செய்கிறேன், முடியாது என்று சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், அப்படிதான் பேசுவாங்க, எழுதுவாங்க, நிந்திப்பாங்க, பொய்யானதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு மத்தியில நீ எனக்கு ஊழியம் செய்யணும், அதுக்கு மத்தியில தான் நீ எனக்காக நடக்கணும், அந்த சிலுவை சுமந்து கொண்டுதான் ஊழியம் செய்யணும் என்று என்னோடு பேசினார். நான் ஒப்பு கொடுத்தேன், பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என்ன உபத்திரம் பாடு வந்தாலும் எனக்காக சிலுவையில பாடு சகிக்கிறேன், உமக்காக நான் சகிப்பேன். உலகத்துல பாடு உண்டு, நிந்தை உண்டு, உபத்திரம் உண்டு. ஆனாலும் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருங்க.